மனிதன் படத்தோட தோல்விக்கு அப்புறமா சில மாதங்கள் அமைதியாக இருந்தாரு உதயநிதி. அதுக்கப்புறம் தொடர்ந்து கதைகள் கேட்டுட்டு வந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஒரே நேரத்துல 3 படங்கள்ல நடிக்கிறாரு. கௌரவ் இயக்கத்துல ஒரு படம், எழில் இயக்கத்துல சரவணன் இருக்க பயமேன், அறிமுக இயக்குனர் தளபதி பிரபு அப்படிங்கிறவர் இயக்கத்துல ஒரு படம் அப்படின்னு நடிச்சிட்டு வர்றாரு. இதுல எழில் இயக்கும் சரவணன் இருக்க பயமேன் படம் மட்டும்தான் உதயநிதியோட சொந்த படம். இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல கௌரவ் இயக்கத்துல நடிக்கும் படத்தோட படப்பிடிப்பும் நடந்துட்டு வருது. இந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கப்படல. ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்புல அறிமுக இயக்குனர் தளபதி பிரபு இயக்கும் படத்துக்கு பொதுவாக எம் மனசு தங்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாளை முன்னிட்டு பொதுவாக எம் மனசு தங்கம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு இருக்காங்க. ரஜினி நடிச்ச மனிதன் பட தலைப்பை தன்னோட படத்துக்கு தலைப்பாக்கிய உதயநிதி ஸ்டாலினுக்கு வெற்றி எதுவும் கிடைக்கல. ஆனாலும் 2வது முறையாக சரவணன் இருக்க பயமேன் அப்படிங்கிற ரஜினி பட வசனத்தை தனது படத்துக்கு தலைப்பாக்கினாரு. இப்போ 3வது முறையாக பொதுவாக எம் மனசு தங்கம் அப்படிங்கிற ரஜினி படத்தோட பாடல் வரிய தனது படத்துக்கு தலைப்பாக சூட்டியிருக்காரு உதயநிதி. மீனவன் அடிச்சா மாணவன் அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அடிச்சா தானே அடிப்பேங்கிறாரு, அடிக்கலைன்னா அடிக்க மாட்டார்ல. ஒரு பெண், அது கர்ப்பிணி, கழிவறைக்கு போறதோட கூட கைவிலங்கோட ஆண் காவலர் நின்றுட்டு இருப்பாருன்னா இதை நீங்க எப்படி கற்பனை செய்வீங்க? இது அப்ப என்னென்னவோ செஞ்சு பாக்குறாரு. கடைசியா உன்னை நிர்வாணப்படுத்தி வெளியில இருக்கிற என் காவலர்களை வச்சு நான் வன்புணர்வு செய்ய வைக்கிறத வழி இல்லைன்ட்டு மேலாடைய உருவுறாரு. ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரையே ராணுவ அணிவகுப்பில் இப்படி துப்பாக்கி கட்டையால அடிக்கிறானே, அப்ப ஆதரவற்று நிக்கிற அப்பாவி தமிழ் மக்களை இந்த ராணுவம் எப்படி அடிச்சிருக்கும்னு அழுத்தி பிடிக்கும் போது நீங்க ஏன் ஐயா யோசிக்கல? இந்த மாநில அரசு சொல்லுது நளினியை விடுதலை செய்ய முடியாது. நளினி விடுதலை ஆனால் முக்கியமானவர்கள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார். அப்ப அந்த முக்கியமானவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அதனால விடுதலை இல்லை. இந்த வழி இருக்குல்ல, இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா வழியும் விட கொடிய வழியா இருக்கு. எனக்கு காவல்துறை எழுதி கடிதம் கொடுக்குது கூட்டத்துக்கு மறுத்து. சீமான் இங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாசம் நல்லா இருக்கு, பதவியில் இல்லைன்னா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கு. அதனால கடைசி வரை பதவி இல்லாம பாத்துக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு.